ஹாய் ஹலோ வணக்கம். பாகிரதி பிளாக்ஸ் சார்பில் அனைவருக்கும் இனிய போகி, பொங்கல், சங்கராந்தி, லோஹ்ரி நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் கோதாதேவி அருளிய திருப்பாவை 30 தப்பாமை நோன்பிருந்து முடித்தோர் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்று கோதாதேவி ஸ்ரீ ரங்கநாதரை அடைந்து அவருடன் இணைந்த நாள். இத்தனை வருஷமா சின்ன வயசுலேருந்து இந்த பாவை நோன்பை நோர்த்துன்னு இருக்கிறதுனால எனக்கு அறிஞ்ச என்னுடைய கோதாதேவி, என் செல்ல குழந்தை, என் கோதா அம்மா, அவளை பற்றிய சில வார்த்தைகள் என் வார்த்தைகளில், என் எண்ணங்களின் மூலமாக இதோ உங்கள் முன்னால். ஏதேனும் தவறாக கூறியிருப்பின் மன்னித்தருள வேண்டும். பெரியாழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒருவர். பல பாசுரங்களை இயற்றியபடி தெய்வ சேவையே அவரது வாழ்க்கையாக கொண்டிருந்தார். தினமும் அதிகாலை நந்தவனத்துக்கு சென்று பல வண்ண பூக்களை பறித்து மாலையாக கட்டி அரங்கனுக்கு கொண்டு சாற்றுவதை ஒரு சாற்று முறையாகவே வழக்கமாகவே கொண்டிருந்தார். ஒரு நாள் அப்படி அவர் நந்தவனத்தில் பூக்களை பறித்து கொண்டிருக்கும் போது துளசி செடி ஒன்றின் அடியில் ஒரு குழந்தை, அவள் அழவே இல்லை, மலர்ந்த முகமாக தாமரை பூவாக சிரித்தபடி, என்னமோ இவருக்காகவே காத்துன்னு இருக்க மாதிரி குழந்தை சிரிச்சபடி படுத்துன்னு இருந்தது. இவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஓடி போய் குழந்தைய மண்ணிலேருந்து எடுத்தார். அக்கம் பக்கம் சுற்றும் முற்றும் பார்த்தார், குரல் கொடுத்து பார்த்தார், யாரையுமே காணும். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இது தெய்வ பிரசாதம், இவ எனக்கு துணையா இருப்போம், நான் இவளை என் குழந்தையாகவே வளர்ப்பேன் அப்படின்னு குழந்தைய அள்ளி வாரி அணைச்சுண்டார். பூக்குடலையோட ஆத்துக்கு வந்துட்டார். அதுலேருந்து தன் மகளாகவே அவளை வளர்க்க ஆரம்பிச்சார். அவளுக்கு அத்தனையும் அவளே ஆனார். குழந்தை மெல்ல மெல்லமா தவழ்ந்து மெல்ல எழுந்து நடமாடி வளர வளர மற்ற குழந்தைகளெல்லாம் தோட்டத்தில் கிடச்சவ தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறிய இகழ்வு, கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசி, குழந்தைக்கு நெருங்கின தோழி அப்படின்னு விளையாடுறதுக்கு யாருமே இல்லாத சமயத்தில் குழந்தை வருத்தமாக இருந்தா. அதை கண்ட உடனே பெரியாழ்வார் ஒரு கண்ணன் பொம்மையை அவகிட்ட கொடுத்து, இந்தாம்மா குழந்தை, இனி கண்ணன் தான் உனக்கு எல்லாமே. கண்ணனோட நீ பேசலாம், விளையாடலாம், சிரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கண்ணன்னா யாருப்பா? கண்ணன்னா ரங்கநாதர், ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. அப்படின்னா அப்படின்னா அவர்தான் சகலமும், நம்மளை ஆட்கொள்பவர், ஆதரிப்பவர், ஆசிர்வதிப்பவர். ஓ, எல்லாரும் ஆம்படையா ஆம்படையான்னு பேசுகிறாளே, அப்படின்னா என்னப்பா? குழந்தைக்கு மழலையில் 100,000 கேள்விகள். ஆம்படையான்னா உரிய வயசு வந்தப்போ எல்லா பெண்களும் கல்யாணமாகி புக்காத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் கணவனாக வர்ற அவர் தான் அவளுக்கு சகலமும். இவளை ஆதரித்து அரவணைச்சு அன்பு காட்டி காலமெல்லாம் அவ கூட வாழக்கூடிய ஒரே மனிதர் அவர்தான். குழந்தையின் பிஞ்சு மனதில் பல பல எண்ணங்கள். அப்போ ரங்கநாதரும் ஆம்படையானும் எல்லாம் ஒரு போல தான். அப்போ ரங்கநாதனையே நான் கல்யாணம் பண்ணிட்டுட்டா கண்ணன் எப்பவும் என் கூடவே இருந்துடுவார், என் ரங்கன் என்னோடவே இருந்துடுவார் அப்படின்னு ஒரு சிறிய எண்ணம். அது விருட்சமாக வேர் விட்டு வளர்ந்தது. தமிழும் பல பாசுரங்களும் தெய்வ வழிபாடுமாக நாட்கள் கடந்தன. தினம் காத்தால இவர் நந்தவனத்துக்கு போய் பூ பறிச்சு மாலை கட்டி ரங்கனுக்கு கொண்டு போய் சாத்துறதெல்லாம் குழந்தை பார்த்து பார்த்து வளர்க்கறதுனால இவளும் காம்பு கிள்ளி கொடுக்கறது, பூக்களை அடுக்கி கொடுக்கறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா பூக்கட்டை கத்துண்டு தன் பிஞ்சு கையால ரங்கனுக்கு தானும் மாலை கட்டுறா. ஒரு நாள் அந்த மாதிரி மாலை கட்டி முடிச்ச உடனே அவளுக்கு ஒரு நப்பாசை. நான் அந்த போட்டு பார்க்குறேனே கண்ணாடி முன்னால, அப்போ ரங்கனுக்கு இந்த மாலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுமே அப்படிங்கிற ஒரு ஆவல். அந்த மாலையை தானே சூட்டிண்டு கண்ணாடி முன்னால நின்று இப்படி அப்படி திரும்பி பார்க்குறா. அவளுக்கு அப்படி ஒரு பரவசம். இன்னும் அழகா இருக்கு, ரங்கனுக்கு இன்னும் அழகான்னா இருக்கும் அப்படின்னு. அந்த நேரத்துல உள்ள வந்த பெரியாழ்வார் அதை பார்த்து விதிர் விதிர்த்து போயிடுறார். என்னம்மா குழந்தை, இது அபச்சாரமாச்சே, சுவாமிக்கு கட்டின மாலை இல்லையா, நாம மனுஷால் போட்டு பார்க்கலாமா, இதை இப்போ எப்படிம்மா நான் கொண்டு போய் ரங்கனுக்கு சாத்துவேன், வேறையாதாம்மா நான் மாலை கட்டி ஆகணும், நேரமும் இல்லையே அப்படின்னு பதறி போறார். ஏன்பா இவ்வளோ பதற, நான் கட்டின மாலை நான் போட்டு பார்த்தேன், ரங்கனுக்கு எப்படி இருக்கும்னு. நிச்சயமா அவர் ஏத்துப்பார், நிச்சயமா சந்தோஷமா ஏத்துப்பார். நீங்க இதை கொண்டு போய் தான் ஆகணும், ரங்கனுக்கு சாத்தி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு அடம் வேற. அவருக்கு என்னது செய்யறதுன்னு தெரியல. சரி, பகவான் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த மாலையை எடுத்துட்டு போய் ரங்கநாதர் முன்னால கண் நிறைய தண்ணியோட கை கால் உதற நிற்கிறார்.
அபச்சாரம் நடந்துடுத்தோ ரங்கா, இந்த மாதிரி குழந்தை சின்னவோ தெரியல, தான் சாத்தின்னு கொடுத்துட்டா உனக்கு சாத்தி தான் ஆகணும்னு வேற ஆசைப்படுறா. இதை நீ ஏத்துப்பியோ என்ன பண்ணுவியோ தெரியல, எனக்கு பயமாத்தான் இருக்கு. அபச்சாரம் எதுவும் நடந்துடாம இருக்கணும்னு பதறிண்டே அந்த மாலையை எடுத்து ரங்கனுக்கு சாத்துறார். பளிச்சுன்னு மாலை போய் அவரோட கழுத்துல உட்காந்துக்கிறது. ரங்கன் பரவசமா இவரை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி இவருக்கு ஒரு பிரமை ஏற்படுறது. இவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போறது. ஓடி வந்து ஆண்டாள் கிட்ட இது எல்லாத்தையும் சொல்றார். நான் தான் சொன்னேனோ இல்லையோ, இனிமே தினம் நானே சூட்டி நானே சூடி கொடுத்த சுடற்கொடியா இந்த மாலையை தருவேன் பாருங்கோ அப்படின்னு சொல்லி நித்தமும் பொழுதும் அதே போல அவளே ஆசை ஆசையாக பல வண்ண மலர்கள் தொடுத்து மாலையாக்கி தான் சூடி பார்த்து அந்த ரங்கனுக்கு கொடுத்து அனுப்பினாள். நேரமும் பொழுதும் காலமும் தன் கிளியோடு கொஞ்சுவதும் பேசுவதும் மிச்ச நேரங்களில் கண்ணனோடு உரையாடுவதும் அவனோடே விளையாடலோ பேச்சோ சிரிப்போ பாடலோ தமிழோ பாடமோ படிப்போ பாசுரம் எழுதுவதோ உறங்குவது வரையிலும் சர்வமும் கண்ணனே ஆனான். ஒரு கிணத்துல குளத்துல போய் ஒரு கண்ணாடி முன்னால நின்று தன்னைத்தானே அவ பார்த்துட்ட போது கூட அங்க அவளுக்கு தன்னுடைய உருவம் தெரியல, அந்த அரங்கனோட உருவம் தான் தெரிஞ்சுது. அந்த கண்ணன் தான் அவ கண்ணு முன்னால தெரிஞ்சா. அதுதான் அவளுடைய பக்தி, அவளுடைய ஸ்ரத்தை. உரிய பருவ காலம் வந்ததும் எல்லாரும் கல்யாணம், மாப்பிள்ளை பார்க்கறது அப்படின்னு எல்லாம் பேசின்னு இருக்கிற காலத்துல இவளுக்கு இந்த திருப்பாவை நோன்பு எடுத்து அந்த 30 பாசுரங்களும் தான் சொல்லி ஒரு நோன்பு எடுத்து செய்தா தன் அரங்கனை சீக்கிரமாக அடையலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகம். அதே போல தானும் தன் தோழிமாருமாக அதிகாலை எழுந்து குளிர்ந்த நீராடி அங்கிருந்து எல்லோருமாக பஜனை செய்தபடி இவள் பாசுரங்கள் படித்தபடி அரங்கநாதனின் கோவிலை அடைந்து அந்த தெய்வத்திற்கு பூமாலை சூட்டி வணங்கி பூஜைகள் பல செய்து அவனையே தான் அடைய வேண்டும் என்பதை ஒரு குறிக்கோளாகவே கொண்டு மன நிம்மதியோடும் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் என்றென்றும் அவனோடு வாழ வேண்டும் என்று வேண்டியபடியே பூஜைகள் தொடர்ந்தன. பாவை நோன்பு 30வது நாள் முடிய போகிறது எனும் நேரத்தில் இந்த பொண்ணு இப்படி கண்ணனையே வரிச்சுன்னு இருக்காளே, வேற மாப்பிள்ளை பார்த்தா இவ கல்யாணமே பண்ணிக்க மாட்டா போல இருக்கே, ஒத்துக்கவே மாட்டா போல இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் ரங்கா அப்படின்னு பெரியாழ்வார் வந்து அரங்கநாதன் முன்னால கலக்கமா பேசுறார். அப்போ அசரீரியா ரங்கநாதர் தோன்றி அவ என்னை வந்து அடைய வேண்டியவதான், நாளைக்கு அவளை சர்வ அலங்கார பூஷிதையாக கல்யாண பெண்ணாக அலங்கரித்து என் முன்னே கொண்டு வந்து நிறுத்து, அவள் என்னை வந்து அடைவாள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். இவருக்கு வந்து தான் கண்டது கனவா அசரீரியா நனவா நிஜமா ஒன்றும் புரியல. கை கால் உதற அவர் இன்னது பண்றதுன்னு தெரிஞ்சு அப்படின்னா அரங்கநாதனை போய் சேருவானா, அப்போ எப்படி அவ தன்னை விட்டு போயிடுவாளா, அவ இன்னும் தனக்கு இருக்க மாட்டாளா, அப்போ தான் என்ன ஆவோம், அவள் இல்லாமல் நானா, என் மகளை விட்டு பிரித்து நான் எப்படி என பரிதவித்து அழுது துடித்து ரங்கநாதனையே அவள் சின்ன வயது முதல் வரித்து அவனுக்கே அவள் துணைவியாக போகிறாள் என்பதை அறிந்து புலங்காகிதமும் அடைந்து அவர் அவளை அதே போல அலங்கரித்து கோவிலுக்கு அழைத்து செல்கிறார். சொன்னது வார்த்தை தப்பாமல் அந்த அரங்கநாதனும் அவளை தன்னவளாக்கி ஏற்றுக்கொள்கிறார். தீப ஜோதியாக அவள் அவரில் ஐக்கியமாகிறாள். கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் வழிய பெண்ணை இப்படி தாரை வார்த்து கொடுத்து விட்டோமே, இனி காணவே முடியாதே என்ற சோகம் ஒரு புறம், அந்த அரங்கநாதனுக்கே துணைவி ஆனாள் என் மகள் எனும் ஆனந்தம் ஒரு பக்கமாக, சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தன் நன்றிகளையும் தன் சந்தோஷத்தையும் பக்தியையும் தெரிவித்துக் கொள்கிறார் பெரியாழ்வார். கோதாதேவியின் ரங்கநாதரின் அருள் நம் அனைவருக்கும் கிட்டட்டும் என வேண்டுவோம். மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்த மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள். ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், பூமாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள்.